வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போருக்கு தயார் நிலையில் ஈரான் ஏவுகணை படைகள். அமெரிக்காவுடனான உறவு கனடா பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு. அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல். ஈரான் கப்பலை அதிரடியாக கைப்பற்றிய அமெரிக்க படைகள் பதிலடி வழங்கப்படும் என கடும் எச்சரிக்கை. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர் நிறுத்தத்துக்கு எதிராக போராட்டம். இஸ்ரேல் உளவு வலையமைப்பில் ஈடுபட்ட இருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றிய ஈரான். இஸ்ரேல் ஒப்பந்தம் 48 மணி நேரத்தில் ரத்து செய்ய வேண்டும், ஸ்பெயின் பிரதமர் தெரிவிப்பு. ஹார்முஸ் நீர்நிலையில் பதற்றம், பிரான்ஸ் கப்பல் மீதும் துப்பாக்கிச் சூடு. அமெரிக்கா இஸ்ரேலுடனான போரின் 3375 பேர் உயிரிழப்பு, ஈரான் தகவல். சிறுவர்களுக்கு சமூக ஊடக தடை, கனடாவில் விலக்கும் கோரிக்கை. ஜப்பானை தாக்கியது முதலாவது சுனாமி அலை. இயேசு கிறிஸ்துவின் சிலையை அடித்து உடைத்த இஸ்ரேல் ராணுவ வீரர். முடிவுக்கு வரவுள்ள போர் நிறுத்தம், 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, அமெரிக்காவுக்கு ஈரானின் பதில். தொடர்பான விரிவான செய்திகள். ஈரான் தனது ஏவுகணை படைகளை தயார் நிலையில் வைத்துள்ளதால் கப்பல் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. செங்கடல் கவுதிகள் ஏற்கனவே இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அமெரிக்க கப்பல்களை கண்டதும் சுட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. மேலும் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதும் ஈரான் ஆதரவு குழுக்கள் நாளைக்குள் தற்கொலை தாக்குதலை நடத்தக்கூடும் என உளவுத்துறைகள் எச்சரிக்கின்றன. இந்நிலையில் ஈரானிய சரக்கு கப்பலை அமெரிக்கா வலுக்கட்டாயமாக வழிமறித்து கைப்பற்றியுள்ள செயலுக்கு சீனா தனது கண்டனத்தையும் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் நிலவும் சூழல் மிகவும் சிக்கலானது என்று குறிப்பிட்டுள்ள சீன வெளியுறவு அமைச்சகம் அனைத்து தரப்பினரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. முன்னதாக தங்கள் நாட்டின் கடல்சார் முற்றுகையை மீற முயன்றதாக கூறி ஈரான் கப்பலை அமெரிக்கா துப்பாக்கிச்சூடு நடத்தி சிறைபிடித்துள்ளது. இதற்கு பதிலடியாக சீனாவிலிருந்து வந்த தனது கப்பலை அமெரிக்கா தடுத்ததும் ஆயுதமேந்திய கொள்ளை செயல் என்று சாடியுள்ள ஈரான் இதற்கு பொருத்தமான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. நேற்றைய தினம் மத்திய கிழக்கின் கடல் பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரானுடைய நேரடி மோதல் வெடித்துள்ள நிலையில் நேற்று அமெரிக்க கடற்படை ஈரான் சரக்கு கப்பலான தூஸ்கா கப்பலை அதிரடியாக கைப்பற்றியதற்கு பதிலடியாக ஈரான் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீதும் சராமரியான ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்காவுடனான தனது நாட்டின் உறவுகள் பலவீனங்களாக மாறிவிட்டன என்றும் கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தனது வர்த்தக அணுகுமுறையை அடிப்படையாக மாற்றியுள்ளது என்றும் பெரும் பொருளாதார மந்தநிலையின் போது கடைசியாக காணப்பட்ட அளவுக்கு தனது வரிகளை உயர்த்தியுள்ளது என்றும் முன்னோக்கிய வழிகாட்டுதல் என்ற தலைப்பிலான காணொலி உரையில் கார்னி கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நமது நெருங்கிய உறவுகளை அடிப்படையாக கொண்ட நமது முந்தைய பலங்கள் நமது பலவீனங்களாக மாறிவிட்டன. இந்த பலவீனங்களை நாம் சரி செய்ய வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். நம்பிக்கை ஒரு திட்டமல்ல, கடந்த கால ஏக்கம் ஒரு உத்தியல்ல என்று கூறிய அவர் அமெரிக்காவினால் ஏற்படும் இடையூறுகள் திடீரென நின்றுவிடும் என்ற நம்பிக்கையில் கனடா தனது எதிர்காலத்தை பணைய வைக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் படைகள் ஞாயிற்றுக்கிழமை ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியதாக ஈரான் ஊடகங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க படைகள் ஈரான் கப்பல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி அதனை வழிமறித்ததற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. ஓமான் வளைகுடாவில் அமெரிக்க படைகள் டூஸ்கா என்ற கொள்கலன் கப்பலில் ஏறிய பிறகு ஈரான் ஆளில்லா விமானங்களை அமெரிக்க கப்பல்கள் மீது ஏவப்பட்டதாக அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனால் இலக்குகள் இராணுவ கப்பல்களா அல்லது வர்த்தக கப்பலா என்பதை அது குறிப்பிடவில்லை. மேலும் ஏப்ரல் 7 அன்று அறிவிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வரும் பாகிஸ்தான் மத்தியஸ்தலில் ஏற்பட்ட 2 வார கால போர் நிறுத்தத்தை மீறி இது என்றும் கூறிய ஈரான் அமெரிக்க படைகள் ஈரான் கப்பலை கைப்பற்றியதை உறுதி செய்ததுடன் விரைவில் பதிலடி கொடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க படைகள் நேற்று முன்தினம் வளைகுடாவில் ஈரான் கொடியேற்றிய சரக்கு கப்பலை துப்பாக்கிச்சூடு நடத்தி கைப்பற்றியதைத் தொடர்ந்து அதற்கு பதிலடி வழங்கப்படும் என ஈரானின் இராணுவ எச்சரித்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியும் கடல் வழித்தடத்தில் கொள்ளை செயலில் ஈடுபட்டு வந்த தாக்குதல் நடத்திய அமெரிக்கா ஓமான் கடல் நீர்ப்பரப்பில்
ஈரானின் வர்த்தக கப்பலை தாக்கியுள்ளது என்று ஈரானின் அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் அந்த கப்பலின் வழி செலுத்தும் கருவிகளையும் அமெரிக்கா சேதப்படுத்தியதுடன் கப்பலின் மேற்பரப்பில் படையினரை நிறுத்தி அதற்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கையும் நேரடியாக மேற்கொண்டுள்ளது என்றும் ஈரான் இராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த அமெரிக்க ஆயுத கடற்கொள்ளைக்கு எதிராக ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படைகள் விரைவில் பதிலடி வழங்கும் என்பதை எச்சரிக்கிறோம் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் உயர்மட்ட இராணுவ தலைமையகமான ஹாதம் அல் அன்பியா ஈரானிய கப்பலை கைப்பற்றிய அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை போர் நிறுத்த மீறல் என்று தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முயற்சியால் எட்டப்பட்ட 10 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு இஸ்ரேலின் கிரியாட் சிமோனா பகுதி மக்கள் ஜெருசலேமில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லெபனான் எல்லையோர நகரங்களில் வசிக்கும் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் ஹிஸ்புல்லா எனும் ஆயுதங்களை கைவிடாத நிலையில் இந்த போர் நிறுத்தம் தங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கும் என தெரிவித்துள்ளார். எங்கள் தலைக்கு மேல் தொங்கும் இந்த அச்சுறுத்தலை நிரந்தரமாக நீக்க வேண்டிய தருணம் இது என கிரியட் சிமோனா மேஜர் அபிஷாய் ஸ்டெர்ன் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடைமுறையில் உள்ள தற்காலிக போர் நிறுத்தத்தை ஈரான் பாரியளவில் மீறியுள்ளதாக ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் சனிக்கிழமை ஈரானிய படைகள் துப்பாக்கி பிரயோகம் செய்ததாக குறிப்பிட்டுள்ள அவர், எதிர்வரும் புதன்கிழமைக்குள் ஒரு நிரந்தர அமைதி உடன்படிக்கை எட்டப்படாவிட்டால் ஈரானின் அனைத்து மீன் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்களை அமெரிக்கா தரைமட்டமாக்கும் என எச்சரித்துள்ளார். இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறைக்கு ஒத்துழைத்ததாக நாட்டுக்குள் தாக்குதலை நடத்த திட்டமிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கு ஈரான் மரண தண்டனை நிறைவேற்றியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேற்குறித்த இருவரும் மொசாட்டுடன் தொடர்புடைய ஒரு உளவு வலையமைப்பின் உறுப்பினர்களாக இருந்ததாகவும் ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதி உட்பட வெளிநாடுகளில் பயிற்சி பெற்றிருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். கடவுளுக்கு எதிரான பகை மற்றும் விரோத குழுக்களுடன் ஒத்துழைத்ததால் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர்கள் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டுள்ளனர். இக்குற்றச்சாட்டுகள் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு உயர் நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடனான கூட்டமைப்பு ஒப்பந்தத்தை ஐரோப்பிய ஒன்றியம் 48 மணி நேரத்துக்குள் முறித்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப் போவதாக ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் தெரிவித்துள்ளார். சோசலிஸ்ட் தொழிலாளர் கட்சியின் பேரணியில் உரையாற்றிய பெட்ரோ சான்சஸ் இஸ்ரேலுடனான தனது கூட்டமைப்பை இந்த செவ்வாய்க்கிழமைக்குள் துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்ற முன்மொழிவை ஸ்பெயின் அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வழங்கும். ஸ்பெயின் இஸ்ரேலின் நண்பன்தான், ஆனால் அந்த நாடு தனது நடவடிக்கைகளை பகிர்ந்து கொள்வதில்லை. எனவே ஸ்பெயின் முன்னெடுக்கும் இந்த கோரிக்கையில் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மிகவும் கொடூரமானது. நாடுகளுக்கு இடையேயான உறவில் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயக கொள்கைகளுக்கான மரியாதை மிகவும் முக்கியம். இவ்விஷயத்தில் இஸ்ரேல் இதை கருத்தில் கொள்ளவில்லை. ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இஸ்ரேலின் உறவுக்கு அடிப்படையாக இருக்கும் ஒப்பந்தத்தின் பல விதிகளை அந்த நாடு காலில் போட்டு மிதிக்கிறது. எனவேதான் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ராஜதந்திர போரை இஸ்ரேல் நடத்துகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு கப்பலுக்கு ஈரான் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக பிரான்ஸ் கப்பல் போக்குவரத்து நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிறுவனத்தின் அறிக்கைகளின்படி கப்பல் தொடர்ந்தும் இயங்கி வருகிறது. சில கொள்கலன்களுக்கு மட்டுமே சேதம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா தனது துறைமுகங்களை தொடர்ந்தும் முற்றுகையிட்டிருப்பதை காரணம் காட்டி ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்து தனது முந்தைய முடிவை ஈரான் மாற்றியமைத்ததை தொடர்ந்து இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நீரிணை பகுதியில் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானிய கப்பல்கள் மீது ஈரான் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் முக்கிய நீர்வழிப் பாதையில் பதற்றம் அதிகமாக உள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தனது சோசியல் பக்கத்தில் இதனை வெளியிட்டுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது குறித்து தெஹ்ரானின் நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கியதைத் தொடர்ந்து எவர்கிலேட் உட்பட பல கப்பல்கள் மீது ஈரானிய படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தியது. ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த போர் நீடித்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி 2 வார இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டது. இந்த நிலையில் போரில் ஈரானில் 3375 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஈரானின் சட்டப்பூர்வ மருத்துவ அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பின் தலைவர் அப்பாஸ் மஸ்ஜதி இது தொடர்பாக கூறியிருப்பதாவது, இறந்தவர்களில் 2875 பேர் ஆண்கள் என்றும் 496 பேர் பெண்கள் என்றும் 383 பேர் 18 வயது மற்றும் அதற்கு குறைந்த வயதுடையவர்கள் என்றும் இன்னும் 4 உடல்கள் அடையாளம் கண்டறியப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதில் வீரர்கள் எத்தனை பேர், பொதுமக்கள் எத்தனை பேர் என கணக்கிடப்படவில்லை என்று அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
கனடாவின் கியூபெக் மாகாணத்தை சேர்ந்த பெற்றோர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஒன்றிணைந்து 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடக கணக்குகளை உருவாக்குவதை தடை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசிடம் மனு அளித்துள்ளனர். ஏஜ் ஸ்டாண்டர்ட் என்ற பெயரில் இயங்கும் இந்த அமைப்பு தொழில்நுட்பம் மற்றும் துணைகர மூலதன துறைகளை சேர்ந்த 7 முக்கிய நபர்களால் வழிநடத்தப்படுகிறது. இந்த தளங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதையும் அவை ஏன் தளங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முன்வருவதில்லை என்பதையும் நாங்கள் அறிவோம். எங்கள் குழந்தைகள் வளர்ந்து வரும் சூழலை ஆய்வு செய்த பிறகே இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் என்று இந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். முதல் சுனாமி அலைகள் ஜப்பானின் இவாதே மாகாணத்தை அடைந்து வருவதாகவும் மியாக்கோ துறைமுகத்தில் 40 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு அலை பதிவாகியுள்ளதாகவும் உள்ளூர் ஊடகங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. ஹொகேடோ மற்றும் இவாதே மாகாணங்களில் பசிபிக் கடற்கரையை 3 மீட்டர் வரையிலான சுனாமி அலைகள் அடையும் என்று ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் முதல் சுனாமி அலைக்கு பிறகு ஒரு பெரிய சுனாமி அலை தாக்கக்கூடும் என ஜப்பானின் வானிலை ஆய்வு மையம் செய்தியாளர் சந்திப்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ராணுவம் லெபனானில் நடத்தி வரும் தாக்குதலுக்கு இடையே இஸ்ரேலிய வீரர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் சிலையை சுத்தியலால் அடித்து சிதைக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இப்புகைப்படத்தின் உண்மைத்தன்மையை சோதிக்கும் விதத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அறிவிக்கப்பட்ட 2 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏப்ரல் 22ஆம் தேதியுடன் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் பாகிஸ்தானில் நடைபெறவிருந்த 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தையை ஈரான் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. அமெரிக்காவின் அளவுக்கு அதிகமான கோரிக்கைகள் மற்றும் யதார்த்தமற்ற எதிர்பார்ப்புகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடலில் ஈரானிய சரக்கு கப்பல் மீது அமெரிக்க கடற்படை நடத்திய தாக்குதல்கள் மற்றும் தொடரும் கடல்சார் முற்றுகை ஆகியவை சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்று ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா ஒருபுறம் மிரட்டல் விடுத்துக்கொண்டு மறுபுறம் பேச்சுவார்த்தையை நாடகமாடுவது ஈரான் சாடியுள்ளது. கடல்சார் முற்றுகையை விலக்கினால் மட்டுமே பேச்சுவார்த்தை சாத்தியம் என்பது ஈரானின் முதன்மை நிபந்தனையாக உள்ளது என்றும் மறுபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த அமைதி ஒப்பந்தம் குறித்து இன்னும் நம்பிக்கையுடன் உள்ளார். எனவே ஜேடி வான்ஸ் தலைமையிலான உயர்நிலை குழுவை அவர் பாகிஸ்தானுக்கு அனுப்பியுள்ளார். ஈரான் இந்த ஒப்பந்தத்தை ஏற்க தவறினால் அந்த நாட்டின் உள்கட்டமைப்புகள் மீது கடும் தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என்றும் அவர் மீண்டும் எச்சரித்துள்ளார். 2 நாடுகளுக்கும் இடையிலான இந்த மோதல் போக்கு மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு போர் மூலம் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உலக நாடுகளும் அச்சத்தில் உள்ளன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.